ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான முறையில் கோதுமை மாவு வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மைதா மாவு, முட்டை, ஓவன் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக இந்த கேக் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் அரை டம்ளர் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனைக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சுகரை பவுடர் பண்ணி எடுக்கிறதுனால சீக்கிரமாக மாவு கூட மிக்ஸ் ஆகிடும். அதனால தான். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு வேண்டான்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கேக் மாவு பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு டம்ளரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். சைடில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ 3 டம்ளர்லேயும் பாதி அளவுக்கு நான் இந்த மாவை சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் மாவுக்கு எனக்கு 3 கிளாஸ் வந்துச்சு கேக்கு. இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். உள்ளே பபுள்ஸ் இருந்தால் அது ரிமூவ் ஆகிடும். அதுக்காக இப்போ ஒரு கடாயை ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த 3 டம்ளர்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். என்னுடைய ஸ்டவ்வை பொறுத்தவரை 25 நிமிஷம் ஆச்சு. உங்களுடைய ஸ்டவ் மீடியம் எவ்வளோ ஃப்ளேம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கேக் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. பாருங்கள், கத்தியில் எதுவுமே ஒட்டலை. இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு டீமோல்டு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கேக் சூப்பராக நமக்கு வெளியில் வந்துடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே அப்படியே தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னுடைய பொண்ணுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படியே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.